இது வந்து நிறைய பேர் இது ஃபான் நினைப்பாங்க. இது டூரான் கலர் ஆக்சுவலி. இதுதான் ஃபான். இது டூரான். இது வளர்ந்தா கொஞ்சம் அந்த ஹைனா லுக் இருக்கும். அந்த காதுக்கு கண்ணுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு அப்போ அந்த ஹை ஆக்சுவலி சர்வீஸ் டாக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சர்வீஸ் டாகா இருந்தாலே வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கணும் டாக். 24 ஹவர்ஸ்மே வந்து வாட்சிங் இருக்கணும். அது மட்டும் தான் டிஓ ஃபார்ம் எல்லாமே கொடுத்துரும். வேக்சினேஷன் கார்டுல இருந்து எல்லாமே பண்ணிடுவோம். இது இன்க்ளூடிங் இது ட்ரைனிங்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு. ட்ரைனிங் கண்டினியூ வேணும்னாலுமே மேல் ஃபீமேல் வந்துட்டு இதுல 4 மேல் 3 ஃபீமேல் இருக்கு. ரெண்டுமே ஃபீமேல் பப்பி ப்ரோ. இதுல ஒரு ஆமா ரெண்டுமே வந்து பேசிக்கான ஒபீடியன்ட். இந்த ஏஜுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போறவோ. 2 பப்பீஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 60-70 டேஸ் பப்பீஸ். ரெண்டுமே ஃபீமேல். ரெண்டுமே நான் ரீடைன் பண்ண பப்பி. பிக் ஆஃப் தி லிட்டர் அவங்க ரெண்டு பேர். You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. என்னோட பேர் தினேஷ் ப்ரோ. சோனி பெட்ஸ் டாக் கனல் வச்சிருக்கேன். இவளோட பப்பீஸ் வந்துட்டு நான் 2 பப்பி ரீடைன் பண்ணி வச்சிருந்தேன். ஃபீமேல் பப்பி. அது ட்ரைனிங்லாம் பண்ணி வேக்சினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த இது மதர். ஃபாதர் ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். இவளோட பப்பீஸ் 2 பப்பீஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 60-70 டேஸ் பப்பீஸ். ரெண்டுமே ஃபீமேல். ரெண்டுமே நான் ரீடைன் பண்ண பப்பி. பிக் ஆஃப் தி லிட்டர் அவங்க ரெண்டு பேருமே. இவளுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரோ. இவளை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு ஃபேமிலி கிட்ட அப்படியே கூட இவளே விடலாம். லைக் ஆமா அப்படியே விடலாம். நீங்க பக்கத்துல எல்லாருக்கிட்டுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். ஆனா அது ராட்வீலர்ன்றது வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்ல அது காமிக்கும். ஒரு நல்ல ஒரு டாக், நல்ல பிளட் லைன் டாக் தான். இவளே என்கிட்ட பிறந்த டாக் தான். இவளோட மதருமே நான் வச்சிருக்கேன். ஸோ இவளோட பப்பீஸ் 2 ஃபீமேல் இருக்கு. ஃபுல்லி ட்ரெயின்டு, ஒபீடியன்ட் ட்ரெயின்டு. ஒரு குழந்தைகிட்ட எப்படி இருக்கணும், ஒரு வயசானவங்க கிட்ட எப்படி இருக்கணும்ன்றதுலாம் கிளியரா தெரியும். சென்னை மூலக்கடை. பார்க்கலாம். ஆமா, நீங்க பார்த்த மதரோட பப்பீஸ் இவங்க தான். இதுலயே 2 ஃபீமேல் பப்பீஸ் இருக்கு. ரெண்டுமே ட்ரெயின்டு டாக். ஒபீடியன்ஸ் பேசிக் ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிட்டு ஸ்டாண்டு அது இதெல்லாம் தாண்டி இவங்களால வந்து ஒரு ஃபேமிலியில எப்படி இருக்கணும்ன்றது தெரியும். இந்த அக்ரெஷன் இருக்காது, ஃபுட் அக்ரெஷன் இருக்காது. குழந்தைங்கிட்ட எப்படி விளையாடணும்ன்றது தெரியும், வயசானவங்க எப்படி விளையாடணும்னு தெரியும். ஸோ நல்ல ஆக்டிவான ஹெல்தி டாக். வேக்சினேஷன் முடிஞ்சு. மோரோவர் ராட்வீலர்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில வளர்க்கறதுக்கு மேலே விட ஃபீமேல் தான் அட்வைஸ். அவங்களோட பிஹேவியர் கேரக்டர் எல்லாமே ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி இருப்பாங்க. இது 60-70 டேஸ் கிட்ட இருக்கும். ஆமா நான் பேர்லாம் வச்சு ஆலின்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சு நான் வீட்டுல வளர்த்தேன். சரி ஓகே, கொஞ்சம் டாக்ஸ் வந்து பிரீடை மாத்தலாம், கேங்கோஸா போலான்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கான். பேப்பர்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு பேப்பர்ஸ், மைக்ரோசிப் இது எல்லாமே வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் அப்படியே கொடுத்துடலாம். ஆமா இப்போ எல்லாருமே பேப்பர்ஸ் ரொம்ப ஏமாத்துறாங்க. பேப்பர்ஸ் இருக்குன்றாங்க, அது அப்ளை பண்ண காப்பிலாம் காமிக்கிறாங்க, ஆனா பேப்பர்ஸ் கைக்கு வராது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஹேண்ட் டு ஹேண்ட் வாங்குறது அட்வைசபிள். மோரோவர் ஒரு ப்ராப்பர் ஷோ டாகை வந்துட்டு இந்த ஏஜ்ல தான் வாங்கணும். ரொம்ப ரொம்ப குட்டியா வாங்குறது வந்துட்டு நிறைய பேருக்கு சூட் ஆகாது. அது பார்வையில இறந்து போறது நிறைய இருக்கு. ஆமா, ரெண்டுமே ஃபீமேல் பப்பி ப்ரோ. இதுல ஒரு ரெண்டுமே வந்து பேசிக்கான ஒபீடியன்ட். இந்த ஏஜுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போறவோ. ஆக்சுவல் டாக் ட்ரைனிங் வந்து எல்லாருமே 100 டேஸ் 120 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ட்ரைனிங் 3 டேஸ்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்ன ட்ரைனிங்ன்றது வந்துட்டு டீடைல்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்க, நான் டீடைலா சொல்றேன். ஆமா பப்பி பிறந்து 3 நாள்ல இருந்தே ட்ரைனிங் பண்ணலாம் ப்ரோ. இது யாருக்கும் தெரியல இன்னும். இது வந்து 125 1 35 கோட் பண்றோம் ப்ரோ. ஆமா இவ கீழே இருக்கவ 35 25. இவளோட சைஸ், இவளோட பிஹேவியர் கேரக்டர் வேற, இவளோடது வேற. ஆனா ரெண்டுமே டாகுமே வந்து நல்ல டாக் தான். ரெண்டுமே ட்ரெயின்டு டாக் தான். பட் ஆனா இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கார்டியன் சென்ஸ் அதிகமா இருக்கும். கைண்ட் ஆஃப் டோபர்மேன் பிஹேவியர் கொஞ்சம் இருக்கும் இவங்களது. அவங்களது வந்து கம்ப்ளீட் ராட். அது ராட் லவர்ஸ்க்கு தெரியும் அது ராட்டோட ஆக்சுவல் கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றது. ஆமா இவங்க மதருமே எங்கிட்ட பிறந்தவதான். இவங்க மதரோட அப்பாவுமே வந்து இம்போர்ட் தான். இவங்களுமே இம்போர்ட் லைன்ஸ் தான். ஸோ பிளட் லைன் வந்து ரொம்ப நல்ல தெளிவா இருக்கும் ப்ரோ. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, பெல்ஜியம் மேலனோவா ப்ரோ இந்த பிரீடு. இவ பேர் கத்திஜா. ஆமா, இவங்களோட பப்பீஸ் தான். 7 பப்பீஸ் இருக்கு. ஆமா, இந்த லிட்டர்மன்ல எனக்கு கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு. ஏன்னா எல்லா லிட்டர்மன்லயும் கொஞ்சம் கலர்ஸ் சிமிலரா வரும். இதுல எந்த பப்பியுமே ஒன்னு ஒரே கலர் கிடையாது. எல்லாமே வேற கலரா தான் இருக்கு. பிளாக், டூரான், டார்க் டூரான், ஃபான் எல்லாமே இருக்கு. மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. இவங்களுமே ENSESI எல்லாம் முடிச்சிருக்கு. ENSESI நான் என்ன வேணும்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லணும்னா வீடியோ நான் அனுப்புறேன். டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். மோரோவர் இவளுமே ஃபுல்லி ட்ரெயின்டு டாக். இவளோட வீடியோஸ் வேணும்னாலுமே நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாவே அனுப்புறேன். ஃபுல்லி ட்ரெயின்டு டாக்.
ஆமா பெல்ஜியம் மாலனுவா வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இது ஆக்சுவலி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ப்ரோ. டாக் லவர்ஸ்க்கு லைஃப் டைம்ல ஒரு தடவை வளர்க்கக்கூடிய ஒரு ப்ரீடு. நமக்கு ஒரு ஷேடோ மாதிரி இருப்பாங்க, எல்லா சுச்சுவேஷனுக்குமே சூட் ஆகும், பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. இவங்க தான் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் கொடுக்கணும் அவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி என்ன சினாரியா இருந்தாலும் ஒர்க் ஆயிடும். இதுல பிளாக் ஜெட் பிளாக் இருக்கு, டூரான் இருக்கு, எல்லாத்தையுமே காமிக்கும். ஆமா ஃபுல் ஜெட் பிளாக் ப்ரோ, ஒரு சொட்டு கூட வந்து ஒயிட் கிடையாது, ஃபுல் ஜெட் பிளாக். கண்ணு கலர் மட்டும் ஆரஞ்சா இருக்கும். இது வந்து டூரான் கலர். ஆமா டூரான்னா நைட்ல பார்க்க பிளாக்கா இருக்கும், பகல்ல வெயில்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு கலர் இருக்கும். இதுல டார்க் டூரானும் இருக்கும், லைட் டூரானும் இருக்கு என்கிட்ட. ஃபுல் ஜெட் பிளாக்லயுமே பப்பீஸ் இருக்கு. 28-30 days பப்பீஸ் ப்ரோ. இப்போ புக்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னும். ப்ரோ எல்லாருமே வளர்க்கலாம் ப்ரோ. குழந்தைங்க கிட்ட எடுத்துட்டு போய் அப்படியே கொடுக்கலாம், வயசானவங்க கிட்ட கொடுக்கலாம். மொரவர் இது எல்லாமே NSASI பண்ண பப்பீஸ். அது என்னன்னா நான் டீட்டெயிலாக சொல்றேன், வேணும்னா டேரக்டா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக வீடியோ அனுப்புறேன். ஆமா பிறந்த 3 நாள்ல இருந்து நாங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த பப்பீஸுக்கும் அது பண்ணிருக்கோம். ஆமா 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 எல்லாத்துக்குமே பேப்பர் தான் ப்ரோ. எல்லாத்துக்கும் பேப்பர், வேக்சினேஷன் கார்டு, நம்ம கிட்ட எல்லாமே டீடைல்டா இருக்கும். எதுவுமே இந்த மார்ச்லாம் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எல்லாமே. ஃபாதருமே வந்துட்டு என்கிட்ட பிறந்தவன் தான் ப்ரோ. ஸோ இந்த பிளட் லைன் பத்தி எனக்கு கம்ப்ளீட்டா தெரியும். எல்லாருமே வந்து டேரக்டாவே கூட்டு போய் காமிக்க முடியும். லைக் இவனோட ஃபாதரா இருக்கட்டும், கத்திஜாவோட ஃபாதர் மதர் முத கொண்டுமே டேரக்டா பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஆமா இது ஆக்சுவலி சர்வீஸ் டாக் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சர்வீஸ் டாகா இருந்தாலே வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கணும் டாக், 24 hours வந்து வாட்சிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியம் மாலனோட ஸ்பெஷலே வந்து என்னன்னா, மற்ற ப்ரீட்லாம் வந்துட்டு லைக் ஒரு 1 hour விளையாடுறாங்க இல்லை ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 20 minutes தூங்கிடுவாங்க. இவங்க 5 minutes கூட உட்கார கூட மாட்டாங்க, அந்த எனர்ஜி உடனே ரீஜென்ரேட் ஆயிடும். அதுக்காக வந்து வீட்டில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. வீட்டில் நீங்க அவுத்து விட்டு வளர்க்குறதாவே இப்போ இவ்வளே பாருங்க எப்படி இருக்கு, அவுத்து தான் இருக்கிறான். அவுத்து விட்டு வளர்த்தா கூட துருன்னு இருப்பாங்க, ஸ்டில் வந்து அது பார்க்க ஓகேவா தான் இருக்கும். ரொம்ப மெயின்டைனே பண்ண முடியாத மாதிரிலாம் இருக்காது. அப்பார்ட்மெண்ட்ல இதுலயே வந்து ஒரு 3 பப்பி அப்பார்ட்மெண்ட்ல வளர்க்குற மாதிரி இருக்கு. மோரோவர் 8 குட்டி போடுது. ஆமா 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 ஒவ்வொரு பப்பிக்குமே ஒவ்வொரு பிஹேவியர் கேரக்டர் இருக்கும் ப்ரோ. லைக் இப்போ வந்து ஆமா ஒரு பப்பி ஃபுட்டியா இருக்கும். ஆமா என்கிட்ட நான் பப்பி வேணும்னாலே வந்து நான் என்ன கேட்பேன்னா, என்ன சுச்சுவேஷன், எங்க வச்சு வளர்க்க போறீங்க, வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா, வயசானவங்க இருக்காங்க, எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு தான் பப்பி கொடுப்பேன். ஆமா இதுலயே நல்ல துருன்னு இருக்க பப்பீஸ் இருக்கு, அதெல்லாம் நல்லா காட் பண்ணும். இதுல கொஞ்சம் லேசியா இருக்க பப்பியில அப்பார்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகும். லேசியா இருக்க பப்பி ஆக்டிவா தான் இருக்கும், ரொம்ப லேசியாலாம் இருக்காது. இது ஏன் வந்துட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, அந்த டாகோட ஆக்சுவல் கோர் நேச்சர் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரடாருக்குன்னு ஒன்று இருக்கும், கோல்டன் ரெட்ரீவருக்கு ஒன்று இருக்கும், ஆனா டாகுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அந்த கேரக்டர் வந்து பெல்ஜியம்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா ப்ரோ அது ஆமா கண்ணு மட்டும் ஆரஞ்சா வரும் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆமா பிளாக் பேந்தர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த அந்த டூரான் கலர் வந்து பார்க்க ஹைனா மாதிரி இருக்கும். ஆமா இது வந்து நிறைய பேர் இது ஃபான் நினைப்பாங்க, இது டூரான் கலர். ஆக்சுவலி இதுதான் ஃபான், இது டூரான். இது வளர்ந்தா கொஞ்சம் அந்த ஹைனா லுக் இருக்கும், அந்த காதுக்கு கண்ணுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஹைனாவோட ஃபீல் இருக்கும் அது பாக்குறதுக்கு. இது ரெகுலர் கலர், இவளோட கலர் வந்து இந்த கலர். இது வந்து நாட் a fawn கலர், இட்ஸ் டூரான். டூரான் ஒரு கலரே இருக்கு. இதுலயே வந்து லைட் டூரான் இருக்கு, டார்க் டூரான் இருக்கு. கலருக்கு பெரிய இதுக்கு வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் பிஹேவியர், கேரக்டர், ஆனடாமி இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்பீஸே வந்துட்டு இதுல வந்து இந்த பேட்ச்ல வந்து 25,000 to 65,000 பப்பீஸ் இருக்கு. ஒவ்வொரு பப்பியுமே ஒவ்வொரு பிரைஸ். இந்த பிரைஸ் வந்துட்டு நான் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 3 daysல இருந்து நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அந்த என்ன சின்னதா டிப்ஸ் சொல்ல முடியுமா? 3 days ட்ரைனிங்ஸ் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்? டாக்ஸோட இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டும், பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களோட மோப்ப சக்தி அதிகப்படுத்துறது, இது எல்லாமே வந்து படிச்சிருக்கீங்களா ஸ்பெஷலா? ஆமா இது நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் இது பத்தி சம்பந்தப்பட்டது ரஷ்யாலயுமே யூகேலயுமே வந்துட்டு இதை பத்தி ஆன்லைன் கிளாஸ் பார்த்துருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி இன்டர்நெட்லேயே இதை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம ஊருக்கு நான் தெரியல, ஒரு டாக்னா 100 days தான் ரெடி பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, குட்டிலேருந்தே பண்ணலாம், பிறந்த 3 நாள்லேருந்தே பண்ணலாம். மேல் ஃபீமேல் வந்துட்டு இதுல 4 மேலு 3 ஃபீமேல் இருக்கு. 7 பிளாக்லயும் மேல் இருக்கு, எல்லா கலர்லயும் மேல் இருக்கு ப்ரோ. இது டூரானு, இது லைட் டூரானு, இது ரெண்டுமே மேலு. சாரி இந்த டூரான் தான் மேல், இந்த டூரான் மேலு. இது இந்த இது தெரியுதுங்களா, இது டார்க், இது லைட், சரிங்களா? ஆமா ஆமா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஐனா கலர்ஸ் மாதிரி தான். இது ஃபான் கலர், இது மேல் தான். இது தெரியுதுங்களா, டூரான் ஃபான்.
இது மதர் மாதிரி வருமா ப்ரோ? ஆமா, இந்த கலர் வந்து மதர் கலர். ஓகே. பிளாக்ன்றது ஜெட் பிளாக். ஜெட் பிளாக்ல வந்துட்டு இருக்கா? மேல் ஃபீமேல் ரெண்டுத்துலயுமே ஜெட் பிளாக் இருக்கு. இது ஃபுல் ஜெட் பிளாக், இது மேல். இதுலயுமே வந்து எங்க ஒரு ஒயிட் ஸ்பாட் எதுவுமே கிடையாது, கழுத்துக்கிட்ட எதுவுமே கிடையாது, ஃபுல் பிளாக். அதே மாதிரி இந்த ஃபீமேல் ஃபுல் ஜெட் பிளாக். ஓகே, எல்லாத்துக்கும் பேப்பர் போட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் பேப்பர் போட்டாச்சு. என்ன பிரைஸ் கோட் பண்ணுங்க பேசிக்கா சொல்ல முடியுமா? 25,000 to 65,000 இருக்கு ப்ரோ. இதுல ஒவ்வொரு பப்பி ஒரு பிரைஸ். ஓகே ஓகே. ஒரு பப்பியுமே இது பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவான்னா, இதோட லுக் இதெல்லாம் தாண்டி வந்து பிஹேவியர் கேரக்டருக்கு தான் வந்துட்டு காசு. இதுல ஒவ்வொரு பப்பியுமே ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர் இருக்கு. லேசி பப்பி இருக்கு, ஆக்டிவ் பப்பீஸ் இருக்கு, ஸோ ஃபுட்டி டாக்ஸ் இருக்கு, ட்ரைனிங்க்கு பண்ற மாதிரியான பப்பிலாம் இருக்கு. நோட் பண்ணிருக்கீங்க பப்பீஸ்லயே? எல்லாமே என்கிட்ட டாக்குமெண்டாவே நான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அது கூட எழுதி காமிப்பேன். லைக் அது பிறந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் எப்போ கொடுக்குது, எந்த பப்பி கண்ணை திறந்தது, எது வந்து பாலுக்கு ரொம்ப வந்து இது பண்ணாங்க, கிரேவிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே கொடுப்பேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நானே தனித்தனியா பேர் வச்சு. ஆமா, உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னாலும் ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கூட பண்ணி தரேன் ப்ரோ. லைக் பேசிக் ட்ரைனிங் வேணும், ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறேன். இல்ல டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா கோர்ஸ் மாதிரி நான் பண்ணணும். அதுக்கு மைட் பி மைல்டா மினிமம் சார்ஜஸ் ஏதாவது வாங்குவோம். இப்போ ராட்வீலர் இந்த பப்பீஸ் இருக்கு, சும்மா பிரைஸ் சொல்ல முடியுமா? ஓகே, இந்த பப்பீஸ் வந்துட்டு எல்லாமே 25,000 to 65,000 வரும் ப்ரோ. வித் பேப்பர்ஸ், மைக்ரோ சிப், டிஓ ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருவோம். வேக்சினேஷன் கார்டுல இருந்து எல்லாமே பண்ணிடுவோம். இது இன்க்ளூடிங் இது ட்ரைனிங்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கு. நான் ட்ரைனிங் கண்டினியூ வேணும்னாலுமே ஆன்லைனோ ஆஃப்லைனோவே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பேசிக்கான சில விஷயத்த சொல்லி கொடுத்துருவேன். மோரோவர் இது ENSASI பண்ணதுனால பப்பீஸோட கேரக்டர் பிஹேவியர் பெரிய வித்தியாசம் இருக்கும் ப்ரோ. ஏன்னா போன லிட்டர்மெண்ட்ல வந்து ENSASI பண்ணி அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டேன். நான் பெட்டோமுக்காக ENSASI பண்ண அது எப்படி ரிசல்ட் இருக்குன்றது நான் செக் பண்ணிட்டேன். அதோட வீடியோஸ் வேணுனாலும் அனுப்புறேன். இவங்களோட ட்ரெயின்டு வீடியோஸ் வேணாலும், இவங்க ஃபாதரோட வீடியோஸ் வேணாலும் எல்லாமே இருக்கு என்கிட்ட. எந்த டாக் நேரில் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். 8925066689.